வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல மூணாவது மேட்ச் ஆன சிட்னி தண்டர் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் மூலமா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல் நேம்ல ஃபேக்கா சேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா லிங்க் மூலமா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல லோவஸ்ட் கமிஷன் என்ட்ரி ஃபீஸ்ல வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் ஃபேண்டசியா இப்போதைக்கு எக்ஸ்11 ஆப் தான் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கான்டெஸ்ட்டுக்கும் மற்ற கான்டெஸ்ட்டுக்கும் பாருங்க. அதே போல நீட்டா கிராண்ட் லீக்னு போடுறாங்க, அடுத்து மினி கிராண்ட் லீக் போடுறாங்க, அடுத்து ஹெட் டு ஹெட் போடுறாங்க, அடுத்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுறாங்க. 1 vs ஆல்னு கூட எல்லாம் போடுறாங்க. நிறைய புதுசா கிரியேட்டிவிட்டியா கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு டைம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்11 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்பிரால தான் இந்த மேட்ச் நடக்குது. லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்ல பெருசா வந்து மேட்சஸ் வந்து நடத்தல. ஒரு 5 மேட்ச் கூட நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து சிட்னி தண்டரோட ஒரு ஹோம் பிச்சா வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பட் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மேட்ச் வந்து நடத்தினாங்க. இதுல பாருங்க, ஏன்னா சிட்னி தண்டருக்கு வந்து அவங்களுக்கு வேற ஒரு ஹோம் பிச் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஒரு ஹோம் பிச்சா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 2 பிச்சை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹோம் பிச்சா. ஒண்ணு வந்து ராஜஸ்தான்ல ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பிச்சு யூஸ் பண்ணுவாங்க. டப்புன்னு அது பேர் வர மாட்டேங்குது. அதே மாதிரிதான் இவங்களும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் 12, 23 பாத்தீங்கன்னா ஹீட் வெர்சஸ் தண்டர் மேட்ச்ல பிரிஸ்பன் ஹீட் வந்து 151 ரன் அடிச்சாங்க. ஆனா சிட்னி தண்டரால 131 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஃபாஸ்ட் 10 விக்கெட்னாலும் ஸ்பின்னரும் வந்து 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி தண்டர் தோத்துருக்காங்க. இது 14 ஜான்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர் வெர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இன்னைக்கு யாருக்கு மேட்ச் பார்க்க போறோமோ அவங்க 2 பேர் போன வருஷம் மோதினது பாருங்க. 140க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க 19வது ஓவர்ல. அண்ட் ஃபாஸ்ட் 3 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இங்க பிரிஸ்பன் ஹீட் வந்து 20 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் நடந்திருக்கு. 2க்கு 2மே வந்து சிட்னி தண்டர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் அவங்களுடைய டீம் வந்து அந்த லெவல் கிடையாது. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் பவுலிங்கை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால நீங்க 2 மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் இந்த பிச்சை வச்சு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குன்னு இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு ஐடியாக்காக நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஓவராலாவும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்க போகுது. டோட்டலா 2 மேட்ச், ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும், ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்டும், 0ல இருந்து 150க்குள்ளதான் 3 இன்னிங்ஸ், மொத்தமே 4 இன்னிங்ஸ். அதுல வந்து 3 இன்னிங்ஸ் 150க்குள்ள தான் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும் 150 to 169க்குள்ள அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோரே 151 தான் பிரிஸ்பன் ஹீட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் 131க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. சிட்னி தண்டர் வந்து ஒரு 150ல இருந்து 160 ஒரு சராசரியான ஸ்கோரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் இதுல வந்து அவங்க ஸ்குவாட்ல ஆட் பண்ண பிளேயர்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டேவிட் வார்னர், மாண்டின்சன், பேண்ட்ராஃப், அடுத்து டேவிட்ஸ், பில்லிங்ஸ், சாம்ஸ், டேனியல் சாம்ஸ். ஸோ இந்த டாப் 6 வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல அற்புதமான டாப் 6ஆ இருக்கு. பிபிஎலுக்கு ஏற்ற ஒரு டாப் 6ஆ தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் பார்த்துடலாம். யாருக்கு இதுல முக்கியமா வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா டேனியல் சாம்ஸ் ஒரு முக்கியமான பிளேயர். பிபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே டேனியல் சாம்ஸ் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ்
பேட்டிங் வாய்ப்பும் அவருக்கு பிரகாசமா இருக்கு. இப்போ வந்து ஒரு 4 விக்கெட் போனா அவர் ஃபீல்ட் பேட்டிங்க்கு வந்துருவாரு, இல்ல 5 விக்கெட் போனா உள்ள வந்துருவாரு. அதனால அவருக்கு பேட்டிங் வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு. பவுலிங்கும் 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணி ஒரு குறையாம ஒரு 50ல இருந்து 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல எப்போதுமே ஒரு டேனியல் சாம்ஸ் பிளஸ் இருப்பார். அவரோட இன்னொரு பிளஸ் என்னன்னா, ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கக்கூடிய பிளேயர் இல்ல, 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இருப்பாரு. அப்படிப்பட்ட பிளேயர் தான் பிபிஎல்ல டேனியல் சாம். ஸோ கண்டிப்பா ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் டபுள் ஆப்ஷன் கிடையாது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து சாம் பில்லிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் இவர் இருந்த டீம் பிரிஸ்பன் ஹீட் தான் வந்து கப் அடிச்சாங்க. நல்ல மிடில் ஆர்டர்ல வந்து எல்லா மேட்சுமே சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள வந்து கணிசமா எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. பிளஸ் விக்கெட் கீப்பரை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட உங்களுக்கு ஒரு 16 பாயிண்ட், ஒரு 20 ரன் அடிக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 16 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து குறையாம பாத்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் வந்து 40 பிளஸ் பாயிண்ட் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு அடுத்தபடியா டேவிட் வார்னர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அண்ட் 90% மேல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினாலே நீங்க வந்து டேவிட் வார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஃபார்ம் இருக்காது, முன்னாடி இருந்த ஃபார்ம் இருக்காது இப்போ வந்து. ஏன்னா போன வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பிபிஎல்ல வந்து சரியா ஆடவே இல்லை. ஒரு மேட்ச் கூட ஒரு 50 ரன் கூட ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. ஏன் ஒரு 30 ரன் அடிக்கிறது கூட திணறி கிடந்தாரு. ஆனா இந்த வருஷம் அவர் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நான் அவரை சூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த செலக்டட் பெர்சன்டேஜ் தான், அதனாலதான் நம்ம சூஸ் பண்றோம். மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மேண்டின்சன் ஒரு 14 மேட்ச் நடக்கணும் வைங்க, இல்ல குறையாம ஒரு 10 பிபிஎல் மேட்ச் இருக்குன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் சரியா அடி கொடுப்பாரு, மீதி 9 மேட்ச் வந்து ஃபிளாப் தான் கொடுப்பாரு. ஐ மீன் ஃபிளாப்னா அதிகபட்சம் அவர் வந்து ஒரு 0ல இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ளதான் அவர் அடிப்பார் எல்லா மேட்சுமே. சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச் வேணா இந்த பிபிஎல் அதுக்கு மாறா ஸ்கோர் பண்ணலாம். நீங்க நம்பலன்னா லாஸ்ட் இயர் அவர் விளையாண்ட ரெக்கார்டை வேணாலும் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. பேண்ட்ராஃப்ட் உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா மேட்ச்லயுமே நல்லா ஆடி இருக்காரு. லாஸ்ட் இயர் வந்துமே பெர்த்துக்கு நல்லாவே ஆடி கொடுத்த ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஸோ பேண்ட்ராஃப்ட் வந்து உண்மையிலே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடுத்து டேவிட்ஸ் எல்லா மேட்சுமே அதே சராசரி குறையாம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்டு ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இதேதான் நீங்க வார்னர்னா டப்புன்னு 50 ரன் அடிப்பாரு, டப்புன்னு 5 ரன்ல அவுட் ஆவார். ஆனா டேவிட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் இதே டீம்ல ஆடி இருக்கிறாரு, நல்லா பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ இந்த டாப் 6 பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டேனியல் சாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், பில்லிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், பேண்ட்ராஃப்டை ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் டேவிட் வார்னரையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இந்த 4 பேரை உங்களுடைய டீம்ல கொஞ்சம் கணிசமா ட்ரை பண்ண பார்த்துக்கோங்க. அது ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி. ஸ்மால் லீக்னு வரும்போது நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டேவிட் வார்னர், பேண்ட்ராஃப்ட், சாம்ஸ், இல்லைன்னா டேவிட் வார்னர், பில்லிங்ஸ், சாம்ஸ், இந்த 3 பேரை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். அண்ட் அடுத்ததா முக்கியமான பார்ட் பவுலிங் ஆப்ஷன். நிறைய பேர் வந்து ரூதர்ஃபோர்ட் அந்த மாதிரி ஏதாவது பிளேயர் கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் தெரியல. கிரீனு, ஃபெர்குசன், சாங்கா, ஹேட்சர், மெக்காண்ட்ரூ, ஸோ இவங்க தான் லாஸ்ட் இயர்லயும் வந்து பவுல் பண்ணி கொடுத்தாங்க இந்த டீம்ஸுக்கு. இதுல ஹேட்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல ஆனார்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அங்கதான் ஆனார்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா ஞாபகம் இல்லை, பட் அங்கதான் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தப்புன்னு. அண்ட் கிரீனு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல. நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியல்லே வந்து அட்டாக் பண்ணுவாரு, தப்புன்னு 2வது ஓவர் கூட வருவாரு, அந்த பவர் பிளேக்குள்ளே 2 ஓவர் கோல் பண்ணுவாரு. கிரீனு கிட்ட இருந்து நான் மினிமம் வந்து ஒரு விக்கெட் வந்து நான் கண்டிப்பா எதிர்பார்த்துருவேன். ஏன்னா கிரீன் வந்து அந்த மாதிரி பவுலர் தான். அது போக சில மேட்சஸ்ல இப்போ டாப் ஆர்டர்ஸ் வார்னர், மேண்டின்சன், பேண்ட்ராஃப்ட், டேவிட்ஸ் எல்லாம் ஒரு 10 ஓவருக்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், கிரீனுக்கு வந்து பேட்டிங் கிடைக்கும். அப்போ அவரால் ஒரு 15 ரன்னாச்சும் வந்து அடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த ரன் வந்து உண்மையிலே ஃபேண்டசிக்கு நம்ம வின்னிங் சான்ஸ் வந்து உயர்த்தும். ஸோ அதனால கிரீன் வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் எனக்கு தோணுது. அடுத்து ஃபெர்குசன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குறையாம பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணுவாரு 2 ஓவர். அதனால நான் வந்து குறையாம வந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து எல்லாருமே ஹார்ட் ஹிட்டர்ஸா இருக்கிறாங்க. டாப்
ஒரு 3-4 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்டு ஹிட்டர்ஸா இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா டீம் முடிஞ்சு. ஏன்னா கீழே ஆடக்கூடிய மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கான பிளேயர்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால ஃபெர்குசன் இருந்து நம்ம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஷாங்கா வந்து மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர். அவர் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஷுவரா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயரும் அந்த மாதிரி தான் கொடுத்தாரு. ஒரு 10 மேட்ச் ஆடுறாரா, ஒரு 7 மேட்ச் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. அது 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ, ஒரு 3 மேட்ச் வேணா விக்கெட் எடுக்க முடியாத பிளேயரா இருப்பாரு. ஏன்னா எல்லாரும் எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி தான் ஷாங்காக்கும் மிஸ் ஆகலாம். பட் மற்றபடி நீங்க வந்து மினிமம் 1 or 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹேட்சரை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாரு. டெத்ல வேணா 1 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பொதுவா இவரோட அட்டாக் வந்து இனிஷியல்ல தான் வந்து இருக்கும். அதிகபட்சம் நீங்க வந்து 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் மேக்சிமம் வந்து 1 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். மினிமம் சொல்ல தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்காண்டர் வந்து நல்ல ஒரு பவுலர். இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாரு, டெத்லயும் வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஏன்னா டெத்ல வந்து சாம்ஸ் ஃபெர்குசன் இவங்க 2 பேர் தான் டெத்ல பொதுவா அட்டாக் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 1 விக்கெட் வந்து கண்டிப்பா நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதனால நீங்க வந்து மெக்காண்டர் கூட நீங்க போகலாம். திடீர்னு வந்து பேட்டிங்ல கூட, அதாவது டாப் ஆர்டர்ஸ் கேவலமா சொதப்பினாங்கன்னா பேட்டிங்ல கூட ஒரு 15 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள பிளேயர் தான். இங்க ஆட மாட்டாரு, கிரீனுக்கு அடுத்தே உள்ள வந்துருவாரு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவருக்கு இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் யாருக்கு நான் அதிகமான விக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபெர்குசன், ஷாங்கா, கிரீனு, சாம்ஸ். ஸோ இந்த 3 பேருக்கும் நீங்க கவனமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து மெக்காண்டர் வந்து ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டா நீங்க தைரியமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க தயங்காதவங்க அவரை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நம்ம சொன்னது போல கிரீனுக்கு ஃபெர்குசன், ஷாங்கா, சாம்ஸ் 4 பேருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க வேணா மெக்காண்டர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்னோட ஒரு ஃபேவரட்டான டீம். அதாவது இந்த டீம் லேண்டா ஒன்று புஸ்வானமா அடி தூள் கிளப்புவாங்க, இல்லை அப்படின்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். என்னடா புஸ்வான வெடிக்கல டப்புன்னு பார்த்தா ரிப்பேரல், அந்த மாதிரி தான் இந்த டீம். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய சம ஹார்டு ஹிட்டர்ஸ் டீம் இது வந்து. ஸோ மேத்யூ ஷாட், அடுத்து வந்து லிண்டு, அடுத்து அலெக்ஸ் ரோஸ், அடுத்து வந்து ஜிம்மி ஓவர்டன், அடுத்து வந்து தாமஸ் கெல்லி, அடுத்து நெல்சன். ஸோ இவங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இது வந்து நம்ம அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கான டீம். இதுல டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிபிஎல் அப்படின்னுட்டாலே அது வந்து தலைவன் தான். லாஸ்ட் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். மேத்யூ ஷாட் விளாண்டாலே கண்டிப்பா அவரை தான் கேப்டனா போடணும். ஏன்னா இனி ஓப்பனிங் ஆடி நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. பிளஸ் 4 ஓவர் வந்து ஸ்பின் பவுலிங் பண்ணி விட்டுருவாரு. அதனால நீங்க அவரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் கேப்டன் எலிஜிபிள். நம்ம வந்து லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டாட்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். அந்த லெவலுக்கு வந்து மேத்யூ ஷாட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஓவர்டன். ஸோ இவருக்கும் வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸோட தான் பெருசா ஒரு இங்கிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸோட போனதான் அவர் பெருசா பவுல் பண்ணலன்னு நினைச்சிருப்பீங்க. பட் அவர் வந்து பிபிஎல்ல லாஸ்ட் இயர் நல்லாவே பவுல் பண்ணாரு. குறைந்தது பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. பிளஸ் பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னாடியே வர்றதுனால பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஓவர்டன், ஷாட் இந்த 2 பேருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது அவசியம். மீதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷாட் வந்து ஸ்பின் பவுலர் தானே, அவரும் வந்து பவுலிங் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து வெறும் மொத்த சீரீஸுக்கு 2 ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணாரு. நிறைய பேர் வந்து பவுல் பண்ணுவார் நினைச்சு இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் எடுப்பாங்க. பட் பேட்டிங் ஆடினாருன்னா குறைஞ்சது ஒரு நல்லா இனிஷியல்ல நல்லா சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆடிடுவார். பட் இன்னைக்கு வந்து அங்க அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சிட்னி தண்டர்ல. பட் எப்படி ஃபீல்டுல ஒர்க் பண்ண போறாங்கிறதா தெரியல. அப்படி இல்லைன்னா குறையாம ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஷாட் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம தலைவன் லின்னு வந்தா வருது போனா போகுது, அடிச்சுதான் விளையாடுவாரு. ஒரு பால் கூட அது வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆடுவாரு. அதுவே அவருக்கு ஒரு அட்வான்டேஜ், அதுவே அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா
நிறைய மேட்ச்ல ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா டப்புன்னு ஸ்கோர் பண்ணிடுவார். இல்லை அப்படின்னா அந்த அதிரடி ஆட்டம் அப்படிங்கும் போது அது நிறைய மேட்ச் வந்து ஃபெயிலாகவும் போகும்ல, அந்த மாதிரி நிறைய மேட்ச் வந்து கம்மியான ரன்லயே அவுட் ஆயிருக்கிறாரு. பட் லின்னு வந்து பிபிஎல் அப்படின்னா லின்னு இல்லாம கிடையாது. ஸோ அதனால எனக்கு அலெக்ஸ் ரோஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து சிட்னி தண்டர்ல ஆடினாரு, இதே பொசிஷன்ல ஆடினாரு. இந்த வருஷம் ஆடம் கோஸ்க்கு மேல இங்க ஆடுறாரு. நல்ல ஒரு பிளேயர் தான். ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு குறையாம ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் கணிசமா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அடுத்து தாமஸ் கல்லியும் அதே மாதிரிதான், 10ல இருந்து ஒரு 20 ரன் எல்லா மேட்சும் லாஸ்ட் சீரீஸ்ல ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா சும்மானாலும் அவங்க டீம்ல வைப்பாங்க. அதே போலதான் நெல்சன், அவரும் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வேற யாருமே கிடையாது. தொடர்ந்து 3 வருஷம் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பேட்டிங்கும் பெருசா கிடைக்காது, கிடைச்சாலும் அவர் வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாட்டு, இந்த ஷாட்டு கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் லின்னு, ஜிம்மி ஓவர்டன், இந்த 3 பேர் இல்ல இந்த 4 பேருக்கு வந்து நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இவரெல்லாம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காருன்னா பேரு, கடைசி தான் இறங்குவாரு. சரி, நிறைய மேட்ச் வந்து பேட்டிங்கே கிடைக்காது. லாஸ்ட் இயர் வச்சு தான் நான் பேசுறேன், இப்போ எப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா எதுவும் பிளேயிங் லெவல்ல சேஞ்ச் பண்றாங்களா என்ன ஏது நம்ம பார்க்கணும். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேஸ்லி, அடுத்து டொரங்டன், அடுத்து பாய்ஸ், அடுத்து வந்து இவரு. ஸோ நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா 4 ப்ராப்பரான பவுலிங் தானே இருக்காங்க. அப்புறம் எப்படின்னா 5வது ஆப்ஷன்ல இவரு, 6வது ஆப்ஷன்ல இவர் இருக்கிறாரு. ஸோ அதனால பவுலிங்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 ஃபாஸ்ட் வச்சிருக்காங்க. ப்ராப்பரான ஸ்பின்னரா பாய்ஸ் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூ பவுலர், நல்ல யங் டேலண்டட் பவுலர். நிறைய சொல்லியிருக்கிறாங்க பிளேயிங் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இல்லைன்னா இன்னொரு டாகட்ஸா யாரோ அவரு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஆடினார்னா 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரும் அடிலைட்ல தான் ஆடினாரு. ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருந்தாரு. அடுத்து பேஸ்லியும் அதே மாதிரிதான், மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஆனா இன்னொரு பிளஸ் இவர்கிட்ட என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல ஷாட்டு, லின்னு, ரோஸ், ஜிம்மி எல்லாரும் வந்து கொஞ்சம் ரன் கம்மியா அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து இவர் வந்து பேட்டிங் ஆடுவார். ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஒரு 15ல இருந்து 25 ரன் கூட ஆடிடுவாரு. நல்ல பால்ஸ் கிடைச்சிடும். ஒரு 15வது ஓவருக்கு முன்னாடி வந்துட்டாரு அப்படின்னா பேட்டிங்க்கு நல்ல ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். அந்த வகையில பார்க்கும்போது நீங்க பேஸ்லி, டொரங்டன், பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பவுலருக்கு போனாலே போதும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஜிம்மிக்கும் எடுத்திருப்பீங்க, ஷார்ட்டும் எடுத்திருப்பீங்க. 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கான டிப். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வித்தியாசமா பிரிச்சு பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். டபுள் ஆப்ஷன் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, டேனியல் சாம்ஸ் 4 ஓவர் பிளஸ் பேட்டிங், கிரீனு 4 ஓவர் பிளஸ் பேட்டிங், ஷார்ட் 4 ஓவர் பிளஸ் பேட்டிங், ஜிம்மி 2 ஓவர் பிளஸ் பேட்டிங் இருக்கு. ஸோ இந்த 4 பேருக்குமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த 4 பேரையும் தான் பொதுவா நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட எடுத்துட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் 5 T20 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? மேத்யூ ஷாட் சொன்ன மாதிரி அவர் தான் இருக்காரு. அடுத்து பேண்ட்ராஃப், ஸோ யாருமே எதிர்பார்க்காத பிளேயர். அவர் வந்து இந்த லெவலுக்கு 2வது இருப்பாரா அப்படிங்கிற ஆவரேஜ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறாரு. 3வது ஷார்ட் இருக்கிறாரு. ஸோ ஷார்ட்டை கூட நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 4வது ஃபெர்குசன், எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. 5வது கிரீனு, 6வது பேஸ்லி. ஸோ இந்த 3 பேருமே கொஞ்சம் யாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நினைக்காத பிளேயர்ஸ் தான். எல்லாருமே கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருந்தாங்க. மீதி ஷார்ட் ஃபெர்குசன் தான் அதிக பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் இந்த பேண்ட்ராஃப், கிரீனு, பேஸ்லிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் தைரியமா எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 5 மேட்ச்ல அவங்க தான் 2 டீம்ல இருந்து பார்க்கும்போது ஆவரேஜ் பாயிண்ட் அதிகமா வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா ஓவர்டன், ஜிம்மி ஓவர்டன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் வந்து 20% தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இங்கிலாந்து டூர் வந்து அப்படிப்பட்ட டூரா இருந்து அவருக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. பட் அவர் லாஸ்ட் இயர் பிபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாய்ஸ் மெயின் ஸ்பின்னர்
4 ஓவர் பவுலிங் பண்ணி மினிமம் 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. மெக்காண்ட்ரோ இனிஷியல்ல பவுலிங் பண்ணுவாரு சிட்னி தண்டருக்கு, பிளஸ் டெத்ல 1 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நீங்க 1 or 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பேஸ்லி. ஸோ அவரும் வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா பேட்டிங் நல்லா பயன்படுத்திக்குவாரு, அதனால அவரையும் கொடுத்துருக்கேன். அடுத்து டேவிட்ஸ், ஒரு பேட்ஸ்மேன்ல நல்ல ட்ரம்ப் கார்டா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுன்னு பார்த்தா அவர் தான் இருக்கிறாரு. இந்த லோ பெர்சன்டேஜ்லன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு 5 பேருக்குமே நீங்க நல்லா தைரியமா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். அது உங்களுடைய கையில தான் இருக்கு. நான் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இவருக்கு கொடுங்கன்னு சொல்லல. நீங்க இந்த 5 பேர்ல யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன் 5 பேருக்கு கூட நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா கூட டீம் செட் பண்ணலாம். அடுத்து ஓவர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ், ஃபெர்குசன், மெக்காண்ட்ரோ இவங்க தான் டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா ஃபெர்குசன் 2 ஓவர், சாம்ஸ் 1 ஓவர், மெக்காண்ட்ரோ 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் 4 ஓவர்ல. இனிஷியல்ல சாம்ஸும் மெக்காண்ட்ரோவும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்லி ஓவர் 10 வந்து டெத்ல அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. டோரங்டன் வந்து இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாரு, டெத்லயும் 1 ஓவர் ஆச்சு பவுல் பண்ணி கொடுத்துருவாரு. பொதுவா அவர் வந்து இனிஷியல்ல 2 ஓவர் வந்து அட்டாக் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் நடந்துட்டுனா நமக்கு இந்த கிளாரிட்டி வந்து ஈஸியா நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்தது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா நீங்க கண்ணை மூடிட்டு கூட கேப்டனா ஷாட்டையும் வைஸ் கேப்டனா சாம்ஸையும் போட்டுக்கோங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து வார்னரோட வரலாம், ஃபெர்குசனோட வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஷாட்டு சாம்ஸ் சேஃப். ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஷார்ட் சாம்ஸ் மட்டும் ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க கொஞ்சம் கிராண்ட் லீக் இல்ல மினி லீக் ஒரு 50 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை போக்கஸ் பண்ணுங்க. ஷாங்காவை போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மெயின் ஸ்பின்னர் இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஜிம்மி ஓவர்டனுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். கிறிஸ்லின் டே சிக்கிச்சு மௌனை செத்தா அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டோரண்டனை நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்மால் லீக்கை தவிர்த்து நீங்க மற்ற லீக் விளையாண்டீங்க அப்படின்னா இந்த 4 பேரை கூட நீங்க வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். கடைசியா சிட்னி தண்டர்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடியது பில்லிங்ஸ், வார்னர், சாம்ஸ், மெக்காண்ட்ரோ, ஃபெர்குசன், சாங்கா. ஸோ ஒரு 6 பிளேயர் வந்து அங்க இருந்து தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அதே போல லின்னி ஷாட் 2 பேர் மட்டும்தான் இங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல பேட்டிங் கவர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து பாய்ஸ், ஜிம்மி ஓவர்டன் அண்ட் டோரங்டன். ஸோ 4 பவுலிங் ஆப்ஷன் கவர் பண்ண மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அடிலைட்ல. பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா லின் இருக்கிறாரு, ஷாட் இருக்கிறாரு, ஜிம்மி இருக்கிறாரு. நமக்கு வந்து இடையில வந்து அலெக்ஸ் ரோஸும் இன்னொரு ஷாட்னா பிரச்சனை. அவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணலன்னா ஈஸியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெக்காண்ட்ரோ இல்ல ஷாங்காக்கு பேலா அந்த ஆப்ஷன் கூட எடுத்துட்டு வரலாம், ஷாட்டை கூட எடுத்துட்டு வரலாம். அது அவங்களுடைய விருப்பம். பட் இது ஒரு சேஃபான டீமா நல்ல டீமா தான் இருக்கும். கேப்டனா வந்து ஷாட்டையும் வைஸ் கேப்டனா வந்து டேனியல் சாம்ஸையும் போடுறது சேஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சில பேர் வேணா ஃபெர்குசனை வந்து வைஸ் கேப்டனா வச்சுட்டு வரலாம், 2 விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில. பட் பிச்சு வந்து பவுலருக்கும் சாதகமா தான் இருக்கு. 150+ ஸ்கோர் கூட தாண்டது கிடையாது. அதனால நீங்க பவுலிங் ஆப்ஷன் கூட போகலாம், அது உங்களோட இருக்கும். ஏன்னா நான் ஏன் 2 பேரை கொடுத்தேன்னா 2 பேருக்கும் பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கு. 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுத்தேன். ஒன்லி பேட்டிங் ஆப்ஷனா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போக மாட்டோம், ஆல்ரவுண்டர் தான் போவோம். அதனால இந்த 2 பேர் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1% உங்களுக்கு யூஸ் ஆயிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. எத்தனை பேரும் ஒரு 1500 பேர்கிட்ட வீடியோ பாக்குறீங்க, 100 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.